யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் ஆண்டு 1949. 1948 பற்றி பார்த்தோம். ஆனால் 1949 மிகவும் குறைவான படங்களே வெளிவந்திருக்கின்றன. தமிழில் 17 படங்கள் தான் மொத்தத்திலே. அபூர்வ சகோதரர்லேருந்து வேலைக்காரி வரைக்கும் மொத்தம் 17 படம் தான். அதில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் கதாநாயகனாக நடித்த படம் எதுவும் கிடையாது. ரத்னகுமார் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அந்த படத்தின் கதாநாயகன் பி.யு. சின்னப்பா, பானுமதி நடித்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை, ஏவிஎம்மோட ஏவி மெய்யப்ப செட்டியாரே இயக்கிய படம் வாழ்க்கை. அது ஒரு மகத்தான வெற்றி படம் வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்காரி, சி.என். அண்ணாதுரை கதை வசனம் எழுதின படம் வேலைக்காரி. அவர் ஒரு ஆங்கில நாவலை பேஸ் பண்ணி தான் எழுதினார் அவர் அண்ணாதுரை. டைரக்ஷன் ஏசிஎஸ் சாமி. அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் ஜெமினியோட படம் அது தெரியுமே நமக்கு தான். அந்த படத்தை தான் எம்ஜிஆர் ரீமேக் பண்ணி நீரும் நெருப்பும் அப்படின்னு எடுத்தார். இது அடுத்தது கண்ணியின் காதல்னு வரும் ஒரு படம். இந்த படத்துக்கு கண்ணதாசன் முதல்ல பாட்டு எழுதினார், அறிமுகமானார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் தான் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படின்னு அந்த பாடலை எழுதி அதுக்கு தகுந்த மெட்டை போட்டாங்க. மெட்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போடலை. அப்புறம் தேவ மனோகரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் நல்ல தம்பி, என்எஸ் கிருஷ்ணனோட படம் நல்ல தம்பி. அந்த படமும் வந்துச்சு. நல்ல தம்பி ஓரளவு சுமாராக ஓடிச்சு, அவ்வளோதான். பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. அடுத்தது பார்க்க போனால் பவளக்கொடி முதல் படம் தியாகராஜ பாகவதர் நடித்த படம். அந்த படம் பயங்கரமான ஓட்டம், 275 நாளைக்கு மேலே ஓடிச்சு. இந்த படம் வெற்றி படம் ஆகலை. டிஆர் மகாலிங்கமும் டிஆர் ராஜகுமாரி நடித்த படம், சுமாராக போன படம், அவ்வளோதான். அடுத்தது மங்கையர்க்கரசி அப்படின்னு ஒரு படம். இது மாதிரியான படங்கள் தான் வந்துச்சு. மங்கையர்க்கரசி 17 படங்களில் முக்கியமான படங்கள் இது தான். மற்ற படங்கள்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி படம் தான். இதில் ரத்னகுமார் 100 நாள் ஓடிச்சு. பட் நாம் அதை கணக்கில் எடுக்கலை. ஏன்னா பி.யு. சின்னப்பாவோட படம் அது. பி.யு. சின்னப்பா தான் கதாநாயகன். எம்ஜிஆர் ஒரு முக்கிய இடத்துல நடிச்சிருப்பார் ரத்னகுமாரில். பானுமதி அவங்க கதாநாயகி. பின்னாளில் ரத்னகுமார் எம்ஜிஆர் படத்தை போட்டே வெளியிட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் மார்க்கெட் ஏறின உடனே எம்ஜிஆர் படத்தை போட்டு ரத்னகுமார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்கும், பி.யு. சின்னப்பா பேர் 2வது போயிட்டு அந்த அளவுக்கு கால மாற்றங்கள் நடந்தவொடனே அப்படி ஆயிட்டு. ரத்னகுமார் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்ததுக்கு பிறகு வந்த படம். முதல்ல 1947 ராஜகுமாரில் கதாநாயகனாக நடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு தான் இந்த படம் வந்துச்சு ரத்னகுமார். அதில் இது முன்னாடி எடுக்கப்பட்டு கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. பி.யு. சின்னப்பா நடித்த பி.யு. சின்னப்பாவில் மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு, இந்த படத்தை விட்டுலாம் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு. வாழ்க்கை ஏவிஎம்முக்கு ஒரு பயங்கர ஹிட்டு. கிட்டத்தட்ட ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்லணும். பிளாக் பஸ்டர் 14 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு. பாடல்கள்லாம் அதில் அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு, உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன் டடடா டடடா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அந்த படம் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் கூட 100 நாள் ஓடிச்சிங்க. ஈவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட 100 நாள் ஓடலை திருநெல்வேலியில் வாழ்க்கை 100 நாள். பாருங்கள் எத்தனை ஊரில் ஓடிருக்குன்னு. கட்டபொம்மனை பெரிய வெற்றி படம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் கூட 100 நாள் ஓடல அந்த படம் கட்டபொம்மன். வாழ்க்கை ஒரு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரே டைரக்ட் பண்ண படம். மெய்யப்ப செட்டியாரே டைரக்ட் பண்ணி அந்த படம் ஒரு பயங்கர ஹிட் அடிச்சுது. ஏவிஎம்முக்கு ஒரு நல்ல ஒரு பேரை கொடுத்த படம் வாழ்க்கை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போனால் வேலைக்காரி சி.என். அண்ணாதுரை இதில் வந்துச்சு. வாழ்க்கையில் நம்ம வைஜெயந்தி மாலா தான் கதாநாயகி. கதாநாயகன் யாருன்னா டிஆர் ராமச்சந்திரன், காமெடி நடிகர் அவர் வேறு. டிஆர் ராமச்சந்திரன் அவர் தான் இதில் கதாநாயகி.
கதாநாயகன் டிஆர் ராமச்சந்திரன். பட் படம் வந்து அப்படியே தெளிஞ்ச நீரோட்டம் போல் அழகாக போகும் படம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது இந்த படம் வாழ்க்கை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிஎன் அண்ணாதுரை கதையை வசனம் எழுதி ஒரு ஆங்கில நாவலை அடிப்படையாக வச்சு எழுதினார். அந்த படம் பேர், அந்த கதை பேர் வந்து அதான் வேலைக்காரி. வேலைக்காரிங்கிறது பேரறிஞர் அண்ணா எழுதின கதை. அதனுடைய ஒரிஜினல் வந்து ஆங்கில நாவல். அண்ணா வந்து பயங்கர மேதெல்லாம், அதுவும் MA வாங்கினவர். MA ஆங்கிலத்திலே ரொம்ப புலமை வாய்ந்தவர் அவரோட இதுதான் இது வேலைக்காரி. வேலைக்காரியும் வந்து ஓரளவு நல்லா ஓடின படம். 100 நாளைக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற படம். அண்ணாதுரை வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சினிமா உலகமே மாறிச்சு. அதுவரை பக்தி படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். பக்தி படங்களில் நாதா அப்படி இப்படின்னு வசனங்கள் எழுதிட்டு அப்படி போகும். ஆனால் அண்ணாதுரை வந்தோன்னா மாடர்ன் ஆக்கினார். வேலைக்காரியில் ஒரு புரட்சி பண்ணார். அப்படி பக்தி பட உலகத்திலேருந்து மீட்டு கொண்டவர் அறிஞர் அண்ணா. வேலைக்காரி 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. ஆக அண்ணாதுரையோட முயற்சியால் வந்து தமிழ் திரைப்பட உலகம் வந்து ஒரு மாறுதலான ஒரு இதுக்குள்ளே நுழைஞ்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா அபூர்வ சகோதரர்கள்லாம் அதில் கூட எம்ஜிஆருக்கு வந்து அந்த படத்தை வந்து மணிஜெயசினி ப்ரொடக்ஷன்ஸ் திருப்பி எடுத்தாங்க. எடுக்கும்போது எம்ஜிஆர் நடித்தார். நீரும் நெருப்பும்னு பேர் வச்சு நடித்தார். அதில் ரெட்டை வேடம் எம்ஜிஆருக்கு. அந்த ஒரிஜினல் படத்தில் லட்டுன்னு பானுமதி ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம தமிழில் இங்கே வரும்போது வேறு மாதிரி பாடல் அது சுமாராக தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் வந்து பாட்டு நல்லாயிருக்கும். நீரும் நெருப்பும் அப்படிங்கிற பேரில் அக்டோபர் 18 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரிஜினல் வந்து அக்டோபர் 21 என்னமோ ரிலீஸ் ஆச்சு 1949. இது 1971 ரிலீஸ் ஆச்சு. நீரும் நெருப்பும் மதுரையில் 84 நாள் ஓடிச்சு. சென்னையில் 50 நாள் ஓடிச்சு. இருந்தாலும் ஒரிஜினல் பதிப்பு அபூர்வ சகோதரர் அளவுக்கு வெற்றி அடையவில்லை நீரும் நெருப்பும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் மறு வெளியீடுகளில் நீரும் நெருப்பும் கலக்கியது. இப்போ வரைக்கும் வெளியாகிட்டு தான் இருக்குது நீரும் நெருப்பும். அதனால் அதனுடைய வெற்றி வந்து அளவிட முடியாதது. தொடர் வெற்றிகளில் வந்து நல்ல வெற்றியை பெற்ற படம் நீரும் நெருப்பும். அடுத்து NS கிருஷ்ணனோட நல்ல தம்பி. NS கிருஷ்ணன், TA மதுரம், பானுமதி இவங்க நடித்த நல்ல தம்பிலையும் வந்து நல்ல தம்பி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு போகலை. சரி நேயர்களே, நாம் வந்து அளவுக்கு அதிகமாகவே பார்த்துட்டோம் இந்த 1949 படங்களை பற்றி. இந்த ஆண்டு பிளாக் பஸ்டர் வாழ்க்கை, அடுத்தாப்பில் அபூர்வ சகோதரர்கள், அதுக்கு அடுத்தாப்பில் தான் மற்ற படம், 3ஆவதாக வேலைக்காரியை சொல்லலாம். ஆக மொத்தத்தில் 1949 மக்கள் திலகத்தின் படங்கள் இல்லை என்றாலும் மற்ற படங்கள் வந்து வெற்றியை பெற்றன. நன்றி நேயர்களே. இனி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.